வைரஸ் சீனாவோட உகான் பகுதியில தான் தன்னோட தாக்கத்தை முதலா ஆரம்பிச்சது. உகான் மத்திய மருத்துவமனையோட அவசர பிரிவுல டாக்டரா பணியாற்ற பெண் மருத்துவர் எய்ஃபன் பீப்பிள் அப்படிங்கிற மேகசினுக்கு கொடுத்த பேட்டியை தான் நாம் அந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். என்னோட பேர் எய்ஃபன், உகான் மத்திய மருத்துவமனையோட அவசர பிரிவுல தான் டாக்டரா பணியாற்ற. சாஸ் கொரோனா மறுபடியும் வந்துடுச்சு அப்படிங்கிற தகவலை கண்டுபிடிச்சதே நான் தான். டிசம்பர் 16 எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமான காய்ச்சலோட ஒரு பேஷண்ட் வந்தார். முதல் கட்ட சோதனையில இது எந்த மாதிரியான காய்ச்சல்னு கண்டுபிடிக்க எனக்கு ரொம்பவே சிக்கலா இருந்துச்சு. ஐசியூல இருந்த அந்த நோயாளியோட உடம்புல இருந்து பல மாதிரிகளை சேகரிச்சு ஆராய்ச்சிக்காக அனுப்பி வச்சேன். அந்த நோயாளி தெற்கு சீனாவில உள்ள மீன் மார்க்கெட் பக்கம் உள்ளவருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆராய்ச்சியோட முடிவுல சாஸ் கொரோனால தான் அவர் பாதிக்கப்பட்டு இருக்காது எனக்கு தெரிய வந்தது. நான் அந்த வார்த்தையை ரெட் கலர்ல ஹைலைட் செஞ்சு திரும்ப படிச்சு பார்த்தேன். இது உண்மைதானா? அந்த ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அந்த நேரத்துல தான் நுரையீரல் பிரிவோட தலைமை மருத்துவர் என் அறைக்கு பக்கத்துல வந்தாரு. நான் அவர்கிட்ட இதை சொன்னதும் வேற யார்கிட்டயும் இதை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன் இப்படி சொன்னாருன்னு அப்ப எனக்கு புரியல. நான் என் நண்பர் மருத்துவர் லீ கிட்ட இதை சொன்னேன். கண்டிப்பா இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் தான் 2019 மறுபடியும் கொரோனா வைரஸ் வந்திருக்கு அப்படிங்கிற இந்த தகவலை உலகுக்கு சொன்னவர். இப்போ லீ உயிரோட இல்ல. லீ இந்த தகவலை உலகுக்கு சொன்ன சில மணி நேரங்களிலேயே ஊடகங்கள் ஏன் மூலமா தான் இந்த செய்தி வெளியிடப்பட்டது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. சீன அரசுக்கும் இந்த தகவல் போனது. தவறான செய்தியை உலகுக்கு பரப்புறேன்னு எம்மல வழக்கு போடுவேன்னு காவல்துறை மூலமா என்ன மிரட்டினாங்க. இதனால மருத்துவமனை நிர்வாகமும் இத பத்தி யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு என்ன மிரட்டினாங்க. தொடர்ந்து மிரட்டல்கள் வரவே நானும் பயந்து அமைதியாயிட்டேன். ஒரு நாள் என் கணவர் கிட்ட போய் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, நம்ம குழந்தைகளை பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஒரு வயசுல எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் புரியாம சீன அரசாங்கமும் மருத்துவமனை நிர்வாகமும் மூடி மறைச்சிட்டாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையேங்கிற இயலாமை காரணமா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். நான் பார்த்த 8 நோயாளிகள்ல ஒரு தாய்கிட்ட இருந்து மகனுக்கும், அந்த பையன்கிட்ட இருந்து அந்த பையனுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவருக்கும், இந்த மருத்துவர்கிட்ட இருந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கும் இந்த வைரஸ் பரவி இருக்கு. இந்த நோயோட தீவிரத்தை கண் முன்னால பார்த்தவனா இந்த கொரோனா வைரஸ் பரவுறத வெளியில சொல்லாமலேயே எல்லோரும் மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் தெற்கு சீனாவில வாழ்ற நண்பர் ஒரு தகவலை சொன்னாரு. இந்த தெற்கு சீனா பகுதியில பலருக்கும் மர்ம காய்ச்சல் இருக்கு, அதனால நீங்க இங்க வர வேணான்னு எச்சரிச்சாரு. அப்போதான் இந்த சாஸ் கொரோனா வைரஸ் நாடு முழுவதும் பரவிட்டு அப்படிங்கறத நான் தெரிஞ்சிட்டேன். இந்த தகவலை நான் முதல்ல சொன்ன மருத்துவர், அந்த மருத்துவர் மூலமா இந்த வைரஸ் பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிட்ட அவரோட நண்பர்கள், இப்படி பல மருத்துவர்கள் இப்போ உயிரோட இல்ல. இதுவரை இத பத்தி நான் பேசாம இருந்தது ரொம்பவே தவறு. இனியும் பேசாம இருந்தா இந்த மருத்துவ துறைக்கு நான் பண்ற துரோகம் அப்படின்னு சீனாவில உள்ள பீப்பிள் மேகசினுக்கு இந்த எய்ஃபன் பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டி வெளியான சில மணி நேரங்களிலேயே வெளியிடப்பட்ட அனைத்து தளங்களிலும் இருந்து இந்த பேட்டியை அழிச்சிட்டாங்க. வேறு சில தலைப்புகள்ல எழுத்து பிழைகளோட சீன அரசு கண்டுபிடிக்க முடியாதபடி இந்த ஆர்டிக்கலை ரீபில்ட் செஞ்சு சமூக வலைதளங்கள்ல சீனாவில பதிவேற்றம் செஞ்சாங்க. இன்னும் பல உண்மைகளை எய்ஃபன் சொல்லிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, சீனாவை ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு பொய் சொல்றாங்க. இந்த கொரோனா வைரஸ் உலகத்துக்கு சொல்லதுக்கு முன்னாடியே வெறும் மர்ம காய்ச்சல் தான் அப்படின்னு சீன அரசாங்கம் சொன்னாங்க. இந்த மர்ம காய்ச்சலையே பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்க. எவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படிங்கிற தகவல் இன்றைய நாளவும் வெளியில சொல்லப்படல. இந்த தகவலை வெளியில சொல்லக்கூடாதுன்னு மருத்துவர்களாகிய நாங்களும் மிரட்டப்பட்டோம். ஆரம்ப காலகட்டத்துல இந்த வைரஸை பத்தி பேசின பல மருத்துவர்களை சீன அரசாங்கம் பல்வேறு காரணங்களை சொல்லி கைது பண்ணிட்டாங்க. இந்த வைரஸை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தி இருக்கலாம், ஆனா அதை தவறிட்டாங்க. அதை விட்டுட்டு சீனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த வைரஸ் அமெரிக்க ராணுவத்தோட சதி என இதை வச்சு அரசியல் செஞ்சாங்க. அதை தாண்டி இன்னும் சில சீன அமைச்சர்கள் எப்போது எந்த அமெரிக்கரால இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு பதிவுகளை போட்டு அமெரிக்கா மீது ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. நீங்க பாக்குறது எல்லாமே சீனாவுல சிகிச்சை கொடுத்து பலன் இல்லாம இறந்த மக்கள் கூட்டம் மட்டும்தான். சிகிச்சை இல்லாம கொரோனாவில இறந்தவங்களோட எண்ணிக்கை இப்போது வர வெளியில சொல்லப்படல. அது ரொம்பவே பல மடங்கு அதிகமானதா இருக்கு. பல பேருக்கு சிகிச்சை கொடுக்காமலே இறக்க வைக்கப்பட்டாங்க. இவங்களுக்கு கொரோனா தான் உறுதி செய்யாமலே இறந்துட்டாங்க. கொரோனா லிஸ்ட்ல இவங்க யாருமே சேர்க்கப்படல. மொத்தமா கொரோனா பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 40 மடங்கு அதிகமா இருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்துல இதை வெளியில சொன்ன என்னோட நண்பர் மருத்துவர் லீ அரசால மிரட்டப்பட்டு தான் சொன்னது பொய் தகவல் அப்படின்னு அவரோட கைப்பட எழுதி அவர்கிட்ட சீன அரசு கையெழுத்து வாங்கிட்டாங்க. நவம்பர் 26 என்னால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸுக்கு ஜனவரி 22 வரை அரசு மெத்தனம் காட்டியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் நவம்பர் மாதமே உருவாகி இருக்கணும். நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பேஷண்ட் வேறு யார்கிட்ட இருந்தே தான் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டு நான் பணிபுரிந்த ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கணும். வவ்வால் சாப்பிட்டதுனால தான் இந்த வைரஸ் பரவி இருக்கலாம், ஆனா எனக்கு சரியா தெரியாது. சீன அரசு கிட்ட முதல்ல இந்த கொரோனா வைரஸ் பாதிச்ச நபரோட தகவல் இருக்கு, ஆனா அத பத்தி வெளியில சொல்ல அவங்க மறுக்கிறாங்க. ஜனவரி 11
ஜூன்ல இருந்து ஜனவரி 17 வரை உகான்ல சிசிபிங்கிற கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. இந்த கான்ஃபரன்ஸை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வைரஸ் ஒரு மனிதன்ட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவாது அப்படின்னும் யாருக்கும் இதனால இந்த வைரஸ் பாதிப்பு இல்லைன்னு அறிக்கை வெளியிட்டாங்க. இதனால பல மக்கள் இந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க. இந்த தகவல்கள் பத்திரிகையிலையும் வெளியிடப்பட்டது. இதை பார்த்த மக்கள் தான் பயமில்லாம உகான்ல சுற்றி திரிய ஆரம்பிச்சாங்க. பல மில்லியன் கணக்கான மக்கள் இந்த காலகட்டத்துல சீனாவோட உகான் பகுதிக்கு வந்துட்டும் உகான்ல இருந்து வெளியேயும் போனாங்க. ஆனா இந்த வைரஸ் தொற்று இந்த காலகட்டத்துல தான் அதிகமா பரவ ஆரம்பிச்சது. நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த தகவலை நான் முன்னாடியே வெளி உலகுக்கு சொல்லியிருக்கணும், உங்க எல்லாரையுமே எச்சரிக்கை பண்ணியிருக்கணும். ஆனா இதை வெளியில கூட சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருந்தேன். முதல்ல நான் ரொம்பவே பயந்துட்டேன். இத்தனை மக்கள் இறந்ததற்கு நானும் கூட ஒரு காரணம். இதுல என்னோட தவறும் இருக்கு. இப்படி ரொம்பவே வருத்தத்தோட தன்னோட பேட்டியை முடிச்சிருக்காங்க. இந்த பேட்டி கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடியே வெளியில வந்துட்டாலும் ஃபென் பத்தின எந்த ஒரு தகவல்களும் இதுவரை நமக்கு தெரியல. மார்ச் 29ஆம் தேதி ஃபென் யூஸ் பண்ற சமூக வலைதள பக்கத்துல தான் இந்த பேட்டியை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இந்த புகைப்படத்தை போட்டு 1 river 1 bridge 1 road 1 bill இந்த கேப்ஷன்ல போட்டிருந்தாங்க. ஆனா ஃபென் தான் இத பதிவு பண்ணாங்களான்னு நமக்கு தெரியல. காரணம், இந்த காலகட்டத்துல ஃபென்னோட நண்பர்கள் அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சப்போ எந்த ஒரு ரிப்ளையும் ஃபென் கிட்ட இருந்து இல்ல. ஃபென்னோட ஆன்லைன் ரெக்கார்ட் படி ஏப்ரல் 9ஆம் தேதி அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ்ல அட்டெண்ட் பண்ணிருக்கணும். ஆனா அந்த கான்ஃபரன்ஸ்ல அவங்க பங்கேற்கல. 2 வாரமா அவங்கள பத்தி எந்த விதமான தகவலும் இல்ல. கலந்துக்க வேண்டிய கான்ஃபரன்ஸ்லயும் ஃபென் கலந்துக்கல. இந்த இன்டர்வியூ வெளிவந்ததுனால பயந்து தலைமறைவாயிட்டாங்களா, இல்ல எய்ஃபென்ன சீன அரசு ஏதாவது பாதிப்புக்குள்ளாயிட்டாங்களா அப்படின்னு எந்தவித தகவலும் நமக்கு தெரியல. கண்டிப்பா சீன அரசு பண்ணின ஒரு மெத்தனத்தினாலதான் இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதுங்கிறது இந்த பேட்டி மூலமா நமக்கு ரொம்பவே தெளிவா தெரியுது. இந்த தகவலை முடிஞ்ச அளவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலமா எய்ஃபென் பத்தின பல தகவல்கள் நமக்கு தெரிய வரலாம். அவங்க இப்போ எங்க இருக்காங்க, சீன அரசால அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரிய வரலாம். இது மூலமா சீனாவோட மெத்தனத்தினாலதான் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவுச்சு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே தெளிவா தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.